ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு மாவு வச்சு செய்யக்கூடிய நெய் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு மாவு அப்புறம் நெய்யெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த தடவை தீபாவளி ரெசிபீஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த லட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய லட்டு வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நிறம் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா வாசனை வரணும். கருகி போயிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நம்ம வறுத்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பும் நம்ம அரை கப் தான் எடுத்துருந்தோம், சர்க்கரையும் அரை கப் தான் சேர்த்துருக்கோம். ரெண்டும் ஈக்குவல் அளவாக எடுத்துக்கோங்க. வாசனைக்கு 2 ஏலக்காயும் சேர்த்து இதை திரும்ப ஒரு தடவை நல்லா நைஸ் பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக இருக்குது, அதனால் நம்ம இதை சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த பாசிப்பருப்பு ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்குங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சம் பாதாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கலக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் நெய் ஹீட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடாக இருக்கணும், ஆனால் அதனுடைய வாசனை மாறி புகை வர அளவுக்கு காஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சூடான நெய்யை ஒரு 2 டீஸ்பூனாக இதில் சேர்த்து நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். எடுத்த உடனே நம்ம நெய் சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கலந்து விட முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாவு ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி அந்த நெய் மிக்ஸ் ஆகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நெய் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாசிப்பருப்பில் செய்கிற இந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாசிப்பருப்பு மாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது கூட சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து செய்யும் போது வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்கும். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு ஒரு 5-6 டீஸ்பூன் நெய் தான் எனக்கு தேவைப்பட்டது. நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெய்யோட அளவையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து விட்ட பிறகு இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இதை பெசரி விட்டுக்கலாம். புட்டு மாவுக்கெலாம் நம்ம பெசரி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நெய் எல்லா பக்கமும் எல்லா மாவுலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போது அந்த நெய்யோடைய வெதுவெதுப்பான சூடு இந்த மாவில் இருக்குது. அந்த சூடு இருக்கும் போதே கையோட உருண்டை பிடிச்சிடணும். ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் உங்களுக்கு தேவையான சைஸில் கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும். சூப்பரான லட்டு பாசிப்பருப்பு மாவு வச்சு நெய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் மாவு இந்த மாதிரி பிடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்க வரல, உதிர்ந்து போகுது அப்படின்னா நெய் பத்தலைன்னு அர்த்தம். இன்னொரு 1-2 டீஸ்பூன் நெய் ஹீட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கிட்டு அப்படியே கலந்து பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். இந்த டேஸ்டியான பாசிப்பருப்பு மாவில் செய்யக்கூடிய லட்டு இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய லட்டுலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.